ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நான் வந்து இப்போது டேங்க்கில் மாலிஸை செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாலியை நான் டிலேவாக செப்பரேட் பண்ணிட்டேன். அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாலியை தான் இப்போ நான் வந்து செப்பரேட் பண்ண போகிறேன், ஃபீமேல் மாலிஸை. ஸோ ஃபீமேல் மாலிஸை எதுக்கு செப்பரேட் பண்ண போகிறேன்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபீமேல் மாலியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீமேல் மாலியும் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ எப்போ வேணால் குட்டி போடலாம். பட் இன்னொரு மாலி இருந்தது, அது வந்து குட்டி போட்டுட்டு இருந்திருக்கு டேங்க்கில். பட் அது மற்ற மீன்கள்லாம் சாப்பிட்டுருச்சு. ஸோ அதனால் அதை பாதியில் தான் அதை எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னொரு ஃபீமேல் மாதிரியும் உங்களுக்கு காட்டிடலான்னு பார்க்குறேன். நம்ம முன்னாடி வரவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஏஞ்சல் பாருங்கள், நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இவங்களுக்கு ஒரு மேட்டிங் பார்ட்னரை சூஸ் பண்ணோம். ஆல்ரெடி இருந்தவன் இறந்து போயிட்டான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த ஃபீமேல் தான் தனியாக பிரித்து வச்சுருந்தேன். ஸோ இது கொஞ்சம் பிளான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இதுதான், இது திருப்பி குட்டி போடுமான்னு தெரியல. போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டேங்க்கில் குட்டி போட்டுட்டு இருந்தது, மற்ற மீன்கள்லாம் சாப்பிட்டுருச்சு பாவம். ஸோ ஓகே, இது வந்து ரிட்டன் விட்டுடலாம். ஸோ அது குட்டி போட்டு தான் இல்லையான்றதை வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். கைஸ், ஒரு குட்டி இருக்குது கைஸ் உள்ள. நான் அது கவனிக்கவே இல்லையே. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ நான் வந்து காட்டுறேன், இருங்க, அதை செப்பரேட்டாக எடுத்து காட்டுறேன். ஒரு குட்டி இருக்குது கைஸ் உள்ள, ஒரு குட்டி போட்டிருக்குது. ஸோ அது வந்து எடுத்து காட்டுறேன். நான் எதுவும் எடுக்க மாட்டேன், ஆக்சுவலி வீடியோக்காக எடுத்து காட்ட போகிறேன் இப்போ நான் அதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முக்கில் குட்டி அப்படியே நீந்திட்டு இருக்கிறது தெரியுதா? ஒரே ஒரு குட்டி தான் கைஸ் இருக்குது. ஸோ கைஸ், குட்டி போடாதுன்னு நினச்சேன். ஸோ எதுக்கோ எடுத்து தனியாக வச்சுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சேன். பட் ஒரு குட்டி போட்டுருச்சு. இதுக்கப்புறம் போடுமான்னு தெரியல. நம்ம வந்து வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். பட் வயிறு ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடைசி குட்டியாக போட்டிருக்குது கைஸ். மிச்ச குட்டிலாம் காப்பாற்ற முடியல, எல்லாத்தையும் தின்னுட்டானுங்க. ஒரு ஃபீமேலும் கூட சேர்ந்து தின்னுருச்சுங்க, மற்ற ஃபீமேலும். ஸோ மற்ற ஃபீமேல் குட்டியை சாப்பிட்டுச்சு. கடைசியாக ஒரு குட்டியை நம்ம எப்படியோ காப்பாற்றிட்டோம். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் வந்து டேங்க்கில் ஜீப்ரா வந்து ப்ரீட் ஆகிருந்துருக்கு. ஸோ ப்ளூ கேலக்ஸி ஜீப்ரா நம்மக்கிட்ட இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ப்ரீட் ஆகி எக்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கு. அது எனக்கு தெரியல. அது வந்து சின்னதாக தான் கைஸ் இருக்குது, மெச்சூர் கூட ஆகலை கைஸ், இன்னும் வளர வேண்டியது இருக்குது அதுங்கெல்லாம். ஸோ வந்து நான் ஃபுட்டு போட்டேன், மற்ற மீன்கள்லாம் ஃபுட்டே எடுக்கலை, ஏஞ்சல் மட்டும்தான் ஃபுட்டு எடுத்தது. ஸோ மால் எதுவுமே ஃபுட் எடுக்கலை. நான் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஜீப்ரா வயிறு எல்லாமே ஒல்லியாக இருக்கிறது. ஸோ ஃபீமேல் பார்த்திங்கன்னா அதோடய வயிற்றில் இருக்கிற எல்லா எக்ஸையும் லே பண்ணியிருக்கு. ஸோ அவள் தான் ஜீப்ரா ப்ரீட் ஆகிருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு டேங்கில் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது திருப்பி அது வயிறு குண்டாயிடுச்சுன்னா அதை தனியாக வச்சு நம்ம ஒரு ப்ரீடிங் வீடியோ போட்டுடலாம். ஸோ அதுக்கு இம்போசோரியா அது இதெல்லாம் கல்ச்சர் பண்ணணும் இப்போது. ஸோ ஓகே கைஸ், இப்போ இந்த மாலி குட்டியை நான் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி உங்களை எடுத்து காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போது இந்த டப்பாவில் இருக்க குட்டியை நம்ம வந்து பக்கத்தில் ஒரு சின்ன கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னருக்கு மாற்ற போகிறேன். ஸோ இதுக்கு வந்து அதே தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். ஸோ டேங்கில் இருக்க அதே தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சிருக்கும், பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் என்னோடய பேபி ஸ்ப்ளிட்டர் ஸ்பூன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து இப்போ குட்டியை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஆனால் இது நல்ல ஓட்டையாக இருக்கிறனால அதில் வந்து குட்டி அழகாக போய் உட்காந்துக்கும். ஸோ அதனால தான் இது நான் வந்து பீட்டா ப்ரீடிங்க்கு வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், குட்டிங்களை செப்பரேட் பண்ணதுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பூனு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து குட்டிங்களை செப்பரேட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ அப்படியே பொறுமையாக ஜென்டலாக ஹேண்டில் பண்ணி நான் ஸ்பூனில் ஏற்றிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. ஒரு கையில் ஃபோன் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான். ஸோ இப்போ நம்ம வந்து பேபியை செப்பரேட் பண்ணியாச்சு ஸ்பூனில். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக உள்ள உட்காந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக அந்த கண்டெய்னரில் போட்டுடலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு அந்த பேபி தெரியுதா? இப்போ தான் பிறந்திருக்கும் போல். ஸோ ஜஸ்ட் நவ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அதோட வயிற்றில் இருக்க அந்த எக் யாக் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ அது வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குதுன்னு தெரியுது ஃபீமேலு. ஸோ குட்டியாக அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கு. ஸோ எக் யாக் பெருசாக வச்சுருக்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ தான் இவ்வளோ பெருசாக நான் பார்க்குறேன் எக் யாக்கு. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நான் மற்ற வயிறு பெருசாக இருக்க ஃபீமேலையும் பிரிக்க போகிறேன். ஸோ அதில் ஒரு ஃபீமேல் தான் இது. ஸோ இன்னொரு ஃபீமேலையும் பிரிச்சுட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு ஃபீமேலையும் பிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கும் கொஞ்சோண்டு வயிறு பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோவில். ஸோ இதுங்களுக்கு வயிறு எப்படி இருக்குதுன்றத. ஸோ நல்லாவே கொஞ்சம் உங்களுக்கு ஷேப் தெரியுதா? ஸோ கொஞ்சம் குண்டாக இருக்குது. ஸோ எதுக்கோ நம்ம சேஃப்டிக்கு ஒரு 10 days தனியாக பிரித்து வச்சுருவோம், என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீமேலையும் வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது இதோட வயிறு இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. பட்டு என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இதுக்கும் நம்ம வந்து தனியாக ஒரு இடம் செட்டப் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஒரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு ஃபீமேல் வேறு ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபீமேல் கண்டெய்னரில் இருக்கும்போது குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா டாப்லாம் வந்து ஜஸ்ட்டு என்னோடய ஃபுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்கள்லாம் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி வெயிட்டுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் வந்து இப்போ நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி கவர் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கவர் பண்ண போகிறேன். ஸோ அதில் இருக்க பிளான்ஸ் எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை வச்சு அப்படியே சும்மா மூடி விட்டுற போகிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சின்ன கேப்பு தான் இருக்குது சைடில். ஸோ அதனால் குதிக்க நினைச்சாலும் முடியாது. அப்படியே இந்த மீனுக்கு காற்று போகிறதுக்கும் உள்ள இடமும் இருக்குது. ஸோ இது வந்து தினம் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ தினம் பண்ணாமல் இருந்தோன்னா இதுலேயே கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியாகி இந்த மீன் அதனாலே இறந்து போயிடும். ஸோ அதனால் தினம் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு முக்கில் எடுத்து வச்சுருவோம். அண்ட் கைஸ், இதோட அப்டேட் என்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முந்தின பேட்ச் ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த பேட்ச் குட்டி வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இதையும் நான் க்ளீன் பண்ண வச்சுருக்கேன். இதை நான் க்ளீன் பண்ணணும். ஸோ 2 பேர் தான் காப்பாற்ற முடிஞ்சுது. மிச்சதெல்லாம் வந்து அதுங்க வந்து மற்ற மீனில் அட்டாக் பண்ணனால அதுங்களால் இறந்து போயிடுச்சு. ஸோ அந்த மற்ற மீனில் அட்டாக் பண்ண மெயின் மீன் இவன் தான் சொல்கிறதில்ல, இவள் தான் சொல்லணும். ஸோ இது ஃபீமேல் ஏஞ்சலு. ஸோ வந்து கொஞ்சம் மாலி 2 குட்டி பெருசானதுக்கப்புறம் நம்ம டேங்க்கில் விட்டுடலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் அப் பண்ணிக்கிறேன். பை பாய்.